கவின் நெல்லையில வந்து ஆணவ படுகொலை செய்யப்படுறாரு. இன்னைக்கு சமூக நீதிக்காக 7 பேர் அமைச்சராகின அதே விஜய் அந்த கவின் ஆணவ படுகொலைக்கு எதிராக வாயை திறந்திருக்காரா? அதை கண்டிச்சிருக்கிறாரா? ஓட்டு போயிரும்ல. அப்போ முக்குளத்தோரை பகைத்துக் கொள்ள வேண்டாம் அப்படின்றதான் அவருடைய ஸ்டாண்டு. அதே போல திருப்பரங்குன்றத்தில் சங்கிகள் கலவரம் செய்வதற்காக பிளான் பண்ணும்போது ஹெச் ராஜா இன்னொரு அயோத்தியாக மாற்றுவேன் என்று சொல்லும்போது அதுக்கு எதிராக வாயை திறந்தாரா? அவர் வாயை திறக்காம இருக்கிறதா கரெக்டு அப்படின்ற மாதிரி முட்டு கொடுத்தாங்க நாஞ்சில் சம்பத்து போன்றவர். அப்ப கேள்வி என்னன்னா, இங்க மேல இருக்கக்கூடிய தர்காவை இடிக்கணும் அப்படின்றத அவங்களுடைய இறுதி நோக்கம் இல்லையா? அதற்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பான முயற்சிகளை அவர்கள் செய்கிறார்கள். திமுக அரசு உறுதியாக அந்த சர்வே தூண்ல தீபத்தை ஏற்றுவதை அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு உறுதியா இருக்கிறாங்க. அப்போ நீங்க வந்து அதுக்கு அரசுக்கு ஆதரவா குரல் கொடுத்துருக்கணுமா இல்லையா? அப்போ குரல் கொடுக்கலையே. அப்போ முஸ்லீம்களுக்கும் குரல் கொடுக்கல, ஆணவ படுகொலைக்கும் குரல் கொடுக்கல. இப்போ நம்ம சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இப்போ பார்த்துட்டு இருக்கும்போது இப்போவும் ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்கு கோயில்பட்டியில். அதை பற்றியும் விஜய் வாய் திறக்கல. அப்போ இதெல்லாம் அப்போ மக்கள் வாழ்க்கையில் அன்றாடம் சந்திக்கின்ற பிரச்சனைகளின் போது இந்துத்துவவாதிகள் சங்கிகள் கலவரம் செய்ய முயற்சிக்கும் போது அப்போ ஒடுக்கப்பட்ட மக்களுக்கோட சேர்ந்து குரல் கொடுப்பது, அதற்கு கை கொடுப்பது தான் வந்து சமூக நீதியை தவிர இந்த பதவி கொடுக்கிறது என்பது வெறும் அடையாள அரசியல் மட்டும்தான்.